காரணம் கடல்ல போனா இந்தியன்ட தொல்ல, கரையில வந்தா அரசாங்கத்துல தொல்ல. எங்க வாழ பெட்ரோல் நாங்க அரசாங்கத்துல ஒரு கிலோமீட்டர் தவணை வந்தா நாங்க அந்த காப்பாத்தோமா இல்லையா? இதுக்குள்ள பால்மா இல்லாம சாக போகுதா? அரசாங்கம் காரணமா இருக்கு. சபாபதி எங்களுக்கு ஒரு 5 நாள் 7 நாள் கால அவகாசம் தாருங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் அதற்கு இங்கே இடம் கொடுக்கப்படாமல் எழுந்தமானமாக எடுத்த எடுப்பில் வந்து இவர்களை அப்படியே நிர்மூலமாக்க நினைப்பது எவ்விதமான ஒரு முடிவு என்று சொல்லி தம்பி 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 இங்க வாங்க, இங்க வாங்க. நீங்க போயிட்டு வாங்க டாக்டர், ஒரு முடிவு எடுங்க. சரியா வாங்க அண்ணா. அவங்க தம்பி 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 இங்க வாங்க, இங்க வாங்க. அது புள்ள இங்க வாங்க. அவங்களோட டியூட்டியே நிறைய கூட සමිති සභාපති සාම ආවනේ. මේගොල්ලෝ පැය එක තමයි වෙලාවෙ ඉල්ලුවේ. පැය එකට දිනවසත් ඒගොල්ලෝ නැත්තම් මේගොල්ලෝ ගලවන්න තමයි කිව්වේ. ඔව් මේගොල්ලෝ තමයි අයිතිකාරය. මේගොල්ලෝ පැය එක තමයි ඒගොල්ලෝ කිව්වේ. அழிதான் ஜாவீங்க. அரசாங்கம் சரியில்ல. ஒரு ஊர்ல போன கேட்டிங்க நகரத்துல போய் பெட்ரோல் சாவுனா செத்தண்டா எங்க சாவுக்கு அரசாங்கம் தான் காரணம். கடல்ல போனா இந்தியன்ட தொல்ல, கரையில வந்தா அரசாங்கத்துல தொல்ல. எங்க வாழ பெட்ரோல் சாகையா நாங்க அரசாங்கத்துல ஒரு கிலோமீட்டர் தவணை வந்தா நாங்க அந்த காப்பாத்தோமா இல்லையா? இதுக்குள்ள பால்மா இல்லாம சாக போகுதா? அரசாங்கம் காரணமா இருக்கு. මෙයාගේ සභාපති දැන් එනකම. එයා මුකුත් ඇතුළේ ගියේ මාළුවල දැන් එයා එනකම. ඕ එයා ඇවිල්ලා ආපුවා පස්සේ තමයි ජීයට යන්න පුළුවන්. විශාපතිතුමාට යන්න පුළුවන්. ඒකයිත් මේකලොත් කිව්වේ. ஒரு மட்டை நீங்க எத்தனை வருஷமா அந்த கடலட்டை பண்ண அமைச்சிருக்கிறீங்க? ஒரு 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 வருஷமா ஒரு வருஷமா இதுல முண்டி இருக்கு. அட்டையெல்லாம் நிறைய அட்டை விட்டுருக்காங்க. 8000 வந்து முடிச்சுட்டு போறாங்க. ஒன்றும் செய்ய இல்லாம இருக்கிறாங்க. அவன்கிட்ட டைம் கேட்டேன்னா குறிப்பிட்ட கால அவகாசம் தாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டேன்னா அதுக்கும் ஒன்றும் தாராங்க. எனக்கு முன் அறிவித்தல் தந்திருந்தா நான் ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பேன். உடனே வந்து எனக்கு கைக்கு கொஞ்சம் மேலாது எக்ஸன் பட்டு அந்த பிரச்சனையால உடனே ஒண்ணுமே செய்யலாது. நான் டைம் கேட்க இந்த ராத்திரி குடும்பம்னு சொல்லி போட்டு அப்படிங்க அரவாசி விட்டு போறாங்க. இது சட்ட ரீதியான அட்டை பண்ணைகள், அதுக்கான அனுமதிகள் இருக்குதா? அந்த நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு பதில் கடிதம் கிடையாது. அதாவது உங்களோட நீங்க கொடுத்த அந்த அட்டைப்பண்ணைக்கான விண்ணப்பங்கள் எல்லாம் இன்னும் வந்து கிடப்பிலே கிடைக்கே தவிர அதுக்கான பதில் எதுவும் உங்களுக்கு இல்ல. என்னன்னு சொன்னா இப்ப நாங்க வந்து எங்களோட மனுஷ தாலியில இருந்து நகையில இருந்து காப்புல இருந்து எல்லாத்தையுமே நிலத்துல அடகு வச்சுதான் இந்த அட்டை பண்ணி நாங்க உருவாக்கி இருக்கிறோம். சரி, இப்ப திடீரென்று வந்து கொடுங்கன்னு சொன்னா அவ்வளவு எங்களோட தாலி கீழ் எல்லாமே போயிடும். நாங்க ஒரு தூக்குத்தான் போடணும். அரசாங்கத்தால இதுவரைக்கும் எங்களுக்கு கடத்தொழிலைக்கு செஞ்சதும் இல்ல. இன்றைக்கு இந்த மனசு இதா இருக்கிறபடி ஒன்றுமே செஞ்சது இல்லை. அப்ப நாங்க நகையை அதை வச்சுதான் செஞ்சோம். அப்ப எங்களுக்கு கடைசி ஒரு 5 நாளா தவணை தந்தா தான் ஒரு கொஞ்சமாவது நாங்க காப்பாத்தலாம். அப்படி இதை நீ அடவர்த்தனம் பண்ணி இப்ப வந்து குடிக்கிட்டு போச்சாங்க. இப்ப கிட்டத்தட்ட 1000 அட்டைக்கு மேல வெளியே போயிடுச்சு. 5000-10,000 அட்டை இருக்குது. அவ்வளவு அட்டையும் வெளியே போனா நாங்க தூக்குத்தான் போடும், வேற வழி இல்லை. இவர்கள் இளைஞர்கள் தங்களுடைய உழைப்பால, தங்களுடைய தெரிந்த உழைப்பால அதை வைத்துக்கொண்டு முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி துடிக்கக்கூடிய இளைஞர்கள் இவர்கள். இப்படி இவர்களை போல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த அட்டப்பண்ணைகளை அமைத்து தங்களுடைய சீபனோபாயத்தை, தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக அவர்கள் அரும்பாடுபட்டு, இவர் சொன்னதை போல மனுஷரை தாலிக்கொடி அடைய வச்சு இப்படி இவர்கள் ஒரு துன்பமான நிலைமையில இந்த அட்டை பண்ண தொழிலை செய்து வரக்கூடிய நிலைமையில இதை இவர்கள் அகற்ற வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாங்கள் அறிந்த வகையில இறுதியாக இடம்பெற்ற மன்னார் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்துல வந்து இது அகற்றுமாறு, இது சட்டவிரோதமான பண்ணைகள் என்று சொல்லப்பட்டு இவற்றை அகற்றுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுதான் இந்த அரசு அதிகாரிகள் வந்து இதை அகற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் கேட்பது, அவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்தார்கள், எங்களுக்கு இப்ப இந்த கிடக்கிற அட்டையை பாதுகாப்பதற்கு நாங்க போட்ட முதலையாவது ஓரளவுக்கேனும் நாங்கள் அதை எடுத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு 5 நாள் 7 நாள் கால அவகாசம் தாருங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் அதற்கு இங்கே இடம் கொடுக்கப்படாமல் எழுந்தமானமாக எடுத்த எடுப்பில் வந்து இவர்களை அப்படியே நிர்மூலமாக்க நினைப்பது எவ்விதமான ஒரு முடிவு என்று சொல்லி
மக்கள் மன்றத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். இவங்க கேட்பது ஒரு 7 நாள் காலக்கெடு.